இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, தேவனிடம் ஞானத்தை கேட்க தொடங்குங்கள். ஸ்டார்ட் ஆஸ்கிங் காட் ஃபார் விஸ்டம். வசனம் யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஞானம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது இல்லையா? எல்லா பகுதியிலையும் எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. ஞானம் இருந்தால் நம்ம சுலபமாக காரியங்களை செய்ய முடியும், வெற்றி சிறக்க முடியும், நம்ம தேவைகளை நம்ம சந்திக்க முடியும் இல்லையா? நீதிமொழிகள் 4:7 நம்ம பார்க்கிறோம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொள்ள. அதே மாதிரி நீதிமொழிகள் 3:13 ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அப்போ நம்ம பாக்கியவான்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஞானவான்களாய் ஒவ்வொரு காரியத்திலும் செயல்பட வேண்டும் என்று அந்த நல்ல தகப்பன் விரும்புகிறார். எத்தனையோ வேலையில் நம்ம ஞானம் இல்லாமல் புத்தி இல்லாமல் நிறைய காரியங்கள் பண்ணி அவமானப்பட்டிருக்கலாம், இல்லை திட்டு வாங்கியிருக்கலாம், நிறைய காரியங்களை இழந்திருக்கலாம், வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கோட்டை விட்டுருக்கலாம், இல்லை இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆனால் இனி நம்ம வாழ்க்கையில் சந்திக்கப்படக்கூடாது என்று தான் இந்த வசனம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்கள். ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், அப்போது நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த ஞானம், அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எங்கெங்கே போக தேவையில்லை, நம்ம யார்கிட்டையும் போய் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம எங்கே போகணுமா? அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போது சம்பூர்ணமான அவர் பார்ஷாலிட்டியே பார்க்கறது இல்லை. நீ பணக்காரனாக இருந்தாலும் உனக்கு நீ கேட்டால் கொடுப்பாரு, நீங்கள் ஏழையாக இருந்தாலும் நீங்கள் கேட்டால் கொடுப்பாரு, உங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாலும் கொடுப்பாரு, அப்பா அம்மா இல்லாட்டிலும் கொடுப்பாரு, நீங்கள் தனியாக இருந்தாலும் கொடுப்பாரு, ஒன்றா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் நீங்கள் ஞானத்தை கேட்டீங்கன்னா அவர் கொடுக்குறவராக இருக்கார். அவர் பாருங்கள், ஸ்கூலில் டீச்சர்ஸு பாருங்கள், பிள்ளைங்க டவுட் கேட்பாங்க, ஒரு வாட்டி கேட்பாங்க, 2 வாட்டி கேட்பாங்க, டீச்சர் சொல்லுவாங்க, 3வது 4வது வாட்டியில் அவங்களுக்கு என்ன ஆகிடும்? டென்ஷன் ஆகிடும். ஏன்னா இல்லை அந்த மாம்சத்துக்குரியவர்கள் தானே. அப்போது ஆனால் இந்த தகப்பன் பாருங்கள், இந்த போதகர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு? நீ எத்தனை வாட்டி என்கிட்ட கேட்டாலும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், கடிந்து கொள்ள மாட்டேன், நான் திட்ட மாட்டேன், நம்ம அவமானப்பட மாட்டோம். பாருங்கள், நம்ம தைரியமாக அவர்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லி தான் அவர் விரும்புகிறாரு. ஏன்னா இந்த ஞானம் தான் பிரதான காரியமாக இருக்குது பாருங்கள். இந்த ஞானத்தை கண்டடைய வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரே டைமில் ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது ஞானத்தை. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டைமில் நம்மளுக்கு தேவைப்படும் பாருங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அந்த அவரே என்றது கிறிஸ்துவில் இல்லை, கிறிஸ்து தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று பார்க்கிறோம். பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் பாவத்திலிருந்து மீட்பு சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு, பாவத்திலேருந்து ஒரு விடுதலையை நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்துட்டாரு, சாபத்திலேருந்து வியாதிலேருந்து ஒரு விடுதலையை கொடுத்துட்டாரு, நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். இவ்வளோ காரியம் செய்த தேவன் நம்மளுக்கு ஞானத்தையும் கொடுக்க மாட்டாரா? ஞானத்தையே சம்பாதிச்சு வச்சிருக்காரு பாருங்க. நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் நமக்குள்ள வாசம் செய்கிறார். உங்களுக்கு எனக்குள்ள யார் இருக்கிறார்? கிறிஸ்து இருக்கிறார், அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க. ஞானம் கிறிஸ்துவில் உள்ளது இல்லையா? அப்போது நம்மளுக்கு ஞானம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம யார்கிட்ட போகணும்? அந்த தேவன்கிட்ட போகணும். நம்ம தொடர்ந்து ஒரு உறவில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பாருங்க. ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைங்களை என்ன பண்ணுறாரு? தூர தேசத்தில் இங்கே படிக்க வைக்கிறாங்க. மாதம் அவங்க தேவைகளை சந்திக்கிறதுக்கு அவங்க கொடுக்குறாங்க பாருங்க, பண தேவைகளை சந்திக்கிறாங்க இல்லையா? போதுமானதை மட்டும் தான் கொடுக்குறாங்க மாதம். ஒரே ஒன்ஸ் ஃபார் ஆல்னு யாரும் கொடுக்கறது இல்லை. அப்போது அந்த பிள்ளைங்களை என்ன பண்ண, தேவைக்கு ஏற்ப போல் தன் தகப்பன்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஞானம் குறைவாக இருக்கோ நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அவர் விரும்புகிறது ஒரு தொடர்பு, ஒரு ரிலேஷன்ஷிப். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம அவர்கிட்ட போகணும்னு தான் அவர் விரும்புகிறார். அப்போது ஞானத்தை கேட்பது ஒரு பழக்கமாக நம்ம வச்சுக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் ஒவ்வொரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறாரு இல்லை? நம்ம இந்த பூமியில் வெற்றியோடு வாழ்வதற்கு, தேவன் திட்டத்தின் கீழ் வாழுவதற்கு தேவையான அனைத்தும் அந்த ஆவிக்குரிய ரீதியிலே தேவன் வைத்து விட்டார். அதை நாம் சுதந்திரிப்பதற்கு ஒவ்வொன்றும் நம்ம விசுவாசத்தில் தான் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு தீர்மானம் எடுப்போம், நம்ம சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட
அப்பாட்ட போய் என்ன பண்ணணும்? ஞானத்தை கேட்கணும். அப்பா எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்கார். அவர் அந்த டைமில் உங்களுக்கு கரெக்டான ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து உங்களை அற்புதமாய் நடத்துவார். அதை விசுவாசிப்போம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலவேளையில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நீங்கள் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கீங்க. நாங்கள் சின்ன சின்ன விஷயம் கூட நான் உங்ககிட்ட கேட்டு ஆண்டவரே எங்கள் சத்தத்தை கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களை விட்டு கொடுக்குறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல நாங்கள் ஞானம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த இடத்துலலாம் நாங்கள் உங்ககிட்ட இருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்த காரியங்களை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.